ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெரி வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் கர்நாடகா. திஸ் இஸ் கர்நாடகா ஸ்பெஷல். இதுக்கு பேர் வந்து வெள்ளரிக்காய் காய் ரசம். ஓகே, வெள்ளரிக்காய் காய் ரசம். இது வந்து 2 வெள்ளரிக்காய் ரொம்ப இலசாக இருந்தது. நல்லா தொல்லி எடுத்துட்டு புடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் காய் ரசம். இதுக்கு வந்து குக்கிங் தேவையில்லை, ஏதோ கொஞ்சம் வறுத்து இதை அரைச்சி விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தேவையான சாமான் வந்து எள்ளு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 சேர்த்து வச்சுட்டுருக்கேன். பேடிகர் மிளகா 3 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸு நல்லா ஊற வச்சு அந்த ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து திக்காக இருக்கணும். தின்னாக இருந்தாக்க நம்ம பண்ணுற பதார்த்தம் ரொம்ப தண்ணா போயிடும். ஒரு அரை மூடி தேங்காயை நான் வந்து கீத்தி வச்சுருக்கேன். இதை துருவியும் போடலாம், கீத்தியும் போடலாம். இது வந்து இட் இஸ் யுவர் சாய்ஸ். அப்புறம் அதுக்கு போட வேண்டிய கொஞ்சம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறமா கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி. இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். டேஸ்ட் வில் பி வெரி நைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பிலை தாளிச்சு கொட்டுறதுக்கு. திஸ் இஸ் வாட் வி நீடட். ஸோ லெட்ஸ் சி ஹவு டு மேக் இட். நம்ம முதல்ல அப்புறமா கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் அதுக்கு சேர்க்கணும். அது எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து எண்ணெய் விடாமல் அந்த சட்டியில் இந்த எள்ளை போட்டு வறுத்துட்டுருக்கேன். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல மணமாக இருக்கும். அது எள்ளு தான் ரொம்ப மெயின் இதுக்கு. ஸோ எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த பாண்டியில் வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். இது வறுத்து எடுத்துட்டு அப்புறம் சொட்டு எண்ணெய் விட்டு மிச்ச சாமானை வறுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லுவேன். சம்மருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளவு இந்த குக்கும்பர் சேர்க்குறோமோ ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் பாண்டியில் சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் இது, அதனால் கொஞ்சமாக போட்டு இது வந்து பெருங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரே 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். ஏன்னா நம்ம எள்ளு வேறு போடுறதுனால அது நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் இது கோல்டன் கலர் ஆகும்போது நம்ம வந்து பட்டை மிளகாயும் அந்த சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பேடிகர் மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எந்த மிளகா உங்ககிட்ட அவைலபிலிட்டியோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல பெருங்காயம், அப்புறமா இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, இந்த பட்டை மிளகா எல்லாம் சேரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். வாசனை நல்ல பிரமாதமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இது கொஞ்சம் வறுத்துருது இல்லையா, நான் பட்டை மிளகாயும் அதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வறுபட்டால் போகிறோம். தேங்காயை வறுக்க வேண்டாம், பச்சையாக தான் போடணும். ஆக்சுவலி பச்சை தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதை அரைச்சி போட்டுருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பைண்ட் ஆகணும். தட் இஸ் வாட் இஸ் மெயின் கீ இதில். ஏன்னா குக் பண்ண போகிறது இல்லை இல்லையா, அதனால இது எல்லாம் ஒன்று போல் வறுத்தாச்சு. நான் இப்போ இந்த தேங்காயும் இதையும் போட்டு நல்லா அரைச்சின்னு வரேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சின்னு வரேன். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இது வந்து இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும், ரொம்ப வழுமுன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் ரொம்பவே நல்லா அரைக்கலைன்னா அது பைண்டும் ஆகாது. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இதில் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் இந்த வெள்ளரிக்காய் கூட ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து அரை மூடி கிட்டத்தட்ட எடுத்துட்டேன். அதை எடுத்து பச்சையாக தான் அரைக்கணும். இல்லை நீங்கள் பெல்லிஸாக துருவி போடுறதுனாலும் போடலாம். பட் ஐ ப்ரிஃபர் லைக் திஸ், ஏன்னா நல்லா பைண்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மிக்சியில் சொட்டு தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டேன். ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் ஜூஸ் இருக்கிறனால என்ன ஆகுனா அதில் வந்து தண்ணி விட்டுக்கும் அதுவே. அதனால் நாம் தண்ணி விட்டுட்டோம்னாக்கா அப்புறமா தண்ணியாக ஓடிடும். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் போட்டு கலந்துட்டு அது கூட சேர்க்க வேண்டிய சாமான் எல்லாம் லைனாக சேர்த்துற வேண்டியதான். இப்போ இந்த கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளி தாளித்து கொட்டிட்டு கடைசியில் கொத்தமல்லி போடலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஜஸ்ட்டு கடுகும் இந்த எடுத்து வச்சுருக்கிற வெல்லமும் தான். ஸோ கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சேர்க்க வேண்டிய வெல்லத்தை சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கிறது இந்த கருகப்பிலையும் அதில் போடலாம்.
இப்போ இது கலந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மேலாக இந்த கொத்தமல்லியை போடணும். அதுக்கு நம்ம சாப்பிடும்போது தான் இதுக்கு நான் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட போகிறேன்னு. வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப தாங்காது இந்த இது உப்பு, அதனால இந்த கடுப்பும் கருவேப்பிலையும் இதில் தாளிச்சு போட்டுருக்கேன். பெருங்காயம் ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம, அதனால இப்போ திருப்பியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். பெருங்காயம் வாசனையும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வேண்டி ஓவராக போட வேண்டாம். ஸோ இப்போ வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. இது மேலாக இந்த கொத்தமல்லியும் போட்டேன். நான் வந்து இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ போட்டு கலக்க மாட்டேன். நம்ம வந்து சர்வ் பண்ண போகும்போது இந்த உப்பை போட்டு நம்ம கலந்துட்டு போட்டாக்க நல்லாயிருக்கும். இப்பயே போட்டு கலந்து வச்சிட்டோம்னாக்க இது தண்ணி விட்டுடுறோம். தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ டு நாட் மிக்ஸ் இட் ரைட் நவ். போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதனால சர்வ் பண்ணும்போது இதில் போட்டுட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணணும். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, இதை வந்து நல்ல சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டுண்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு கலந்து சாப்பிட்டாக்கா அட்டகாசமாக இருக்கும். ரசஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த காய் ரசம் பண்ணிட்டாக்க பொங்கலுக்கு தொட்டுக்கலாம். ஃபார் so many dishes it will go as a side dish. நம்மளோட காய் ரசம் ரெடி ஆகிடுது. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் உப்பு போட்டு சர்வ் பண்ணுங்க. சுட சுட சாதம் வச்சு நெய் விட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஐ hope you like this recipe. Meet you in the next lovely video. Bye bye.